பெரியபாளையம் ஆலையில அமோனியாவை அகற்றும் போது லேசான கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பண்ண முடியாது. ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ரொம்ப மைனர் லீக்கேஜ்னு சொன்னாங்க. அதை நம்ம சொல்லிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பபிள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுலயே தெரிஞ்சு மைனர் இது. டிராஃபிக் இன்னைக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்குமே முடியற வரைக்குமே க்ளோஸ் பண்றோம். நாளைக்கு மார்னிங் வந்து இந்த இதோடைய ப்ரொசீஜரோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஓபன் பண்றத பத்தி நைட்டு முடிவெடுப்போம். அது சொல்லிடுவோம் உங்களுக்கு தகவல். பட் அது நம்ம இங்க உள்ளர இருக்க எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸோட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நம்ம அது பண்ணுவோம். இது முக்காவாசி எடுத்துட்டோம், எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஓபன் பண்ணி விடுவோம். இல்லைன்னா அங்க டிராஃபிக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முழுமையா எடுத்துட்டு டெம்பரரியா சீல் பண்ணுவோம். ஃபர்தரா வந்து டிஷ் அண்ட் அதர் டீம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் கேசஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஆக்ஷன். தேங்க்யூ. இறால் தொழிற்சாலையில அமோனியாவை அகற்றும் போது லேசான கசிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த பணியில ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? மேலும் இந்த கசிவு ஏற்படும் போது உடனே அது எப்படி சரி செய்யப்பட்டது? மாவட்ட ஆட்சியர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? முழு தகவலையும் சொல்லுங்க. பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அந்த தேங்கி இருக்கக்கூடிய அமோனியாவை 2 டன் அமோனியாவை தற்போது வெளியேற்றக்கூடிய பணியானது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பணிகளானது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. இதுல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர், பல்வேறு துறையினர் இணைந்துதான் இதனை வெளியேற்றக்கூடிய பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரும் அங்கே இருந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார். தற்போது இந்த வெளியேற்றும் பணியானது நடந்து வரக்கூடிய நிலையில திடீரென அதுல லேசான கசிவானது அப்போதும் ஏற்பட்டதாகவும் உடனடியாக ஊழியர்கள் அதனை சரி செய்து தற்போது மீண்டும் நல்லபடியாக இந்த அமோனியாவோட வெளியேற்றக்கூடிய பணிகளானது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே பல்வேறு ஏற்பாடுகளானது பல்வேறு துறையினருடன் இணைந்து இந்த அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணிகளானது ஈடுபட்டு வருகிறது. அதாவது 500 மீட்டர் சுற்றளவு வரையிலான பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆலைக்கு 300 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றினர். அவர்கள் வெளியேற்றப்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக நல கூடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில வரக்கூடிய போக்குவரத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் அனைத்துமே வேறு வழியாக செல்லுமாறு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாகவும் அதே போன்று தடுப்புகளையும் இந்த அமோனியா வாயு வெளியேற்றப்படக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருவதாகவும் மாற்று பாதையை தேர்ந்தெடுக்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் அறிவுறுத்தப்பட்டும் வருகிறது. இதுல வருவாய்த்துறையினர், மருத்துவ குழு, அதே போன்று தேசிய பேரிடர் மேலாண்மை துறையினர், தீயணைப்பு துறையினர், தொழிலாளர் நலன் பிரிவு என பல்வேறு துறையினர் இணைந்து இந்த அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணியும் இன்று காலை துவங்கிய இந்த பணியானது தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த பணியானது நடைபெறும் எனவும் அந்த 5 மணிக்குள்ள முடிவடையவில்லை என்றால் நாளையும் இந்த பணியானது தொடரும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.